கடைகட்ட அரசியல் என்று நாம் சொல்வதற்கு சிறந்த மேற்கோள் சீமான் அரசியல் கட்சி தலைவராக இருப்பதுதான் என்று அவர் வாயால் சொல்லிவிட்டால் இதற்கு ஒரு 300-400 கோடி கொடுத்திருப்பார். நான் சொல்கிறேன், இஸ் த நியூ ஹோம் ஃபார் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு ஒரு 300-400 கோடி கொடுத்திருப்பார். அவரிடம் இருக்கிற அந்த சுற்றி பெய்டு செல்வத்தை வைத்து கொண்டு கட்சி நடத்துவது என்பது காலப்போக்கில் இந்த நம்பகத்தன்மையை அளித்தது. எங்கேயாவது நஞ்சு நிலத்தை அழிக்காதே என்று சொல்லுகின்றவனை குண்டாசில் பிடித்திருக்கிறார்களா? இது அரசா? இது ஒரு கேவலமான அரசு. ஆகவே வர வர முதலமைச்சர் தரம் இறங்குகிறது. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சீமான் போன்றவர்களின் தரமும் இதுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலே தரைமட்டத்துக்கு வந்துவிட்டது. அதுதான் உண்மை. ஒரு கிழவி படுமோன கிழவியை கூட விடமாட்டேன்கிறார்கள். ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. ஒரு தோட்டை அறுப்பதற்கு ஒரு பெண்ணினுடைய மூதாட்டியினுடைய உயிரையே எடுக்கிறாங்க. கற்பழிப்பு என்று நாள்தோறும் சொல்லப்படாத நாளையே நாம் பார்க்கவில்லை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பல கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. சீமான் அவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று தாக்குதல் நடந்துச்சு, போலீஸாருக்கும் காவலாளிக்கிடையே. இதற்காக பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்திருக்காரு சீமான் தரப்புலேருந்து. வயசுக்கு வந்த பொண்ணையா நான் தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பதில் கொடுக்குறாரு. விஜயலட்சுமி வழக்கில் உங்களோட கருத்து என்னங்க? அதாவது கற்பழிப்புக்கு இப்படி ஒரு இலக்கணம் இருப்பது எனக்கு தெரியாது. வயசுக்கு வந்த பெண்ணை தவிர வேறு யாரையும் கெடுப்பது கற்பழிப்பாகாது என்று அவருடைய கட்சியில் ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களின் தகுதியை பாருங்கள். ஒரு காலத்தில் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். இதற்கு பின்னால் 10 பேர் இருக்கிறான், இதற்கு சத்தம் போடுகிறான், கைது செய்யாதே என்கிறான். சொல்லிவிட வேண்டியதானே, எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் கற்பழிப்பு தேசிய கொள்கையாக ஆக்கப்படும். தெளிவாக சொல்லிவிடு, நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது எதுக்கு? அதனால் இதெல்லாம் ஒரு பேச்சு, வரலாம் ஒரு தலைவர். இதற்கு 10 பேர் பின்னால் திரிகிறானே, அதுதான் எனக்கு பெரிய வியப்பாக இருக்குது. ஆகவே காமராஜர் சொன்ன மாதிரி பைத்தியக்காரனுக்கும் 10 பேர். அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. கேவலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி நடத்துகின்ற 8 விழுக்காடு ஓட்டு வாங்குகிற ஒரு மனிதனுடைய நடவடிக்கை, அவனுடைய செயல், அந்த மனிதனுடைய பேச்சு எல்லாமே, இதெல்லாம் அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் செய்த தப்புக்களின் பேரில் ஒடுக்குகின்ற போது பிறகு காணாமல் போய்விடலாம். இல்லைங்க, தன் மீது எத்தனையோ வழக்குகள் இருந்தாலும் இந்த வழக்கில் மட்டும் அரசு மும்முரம் காட்ட காரணம் என்னன்னா, என்னுடைய அரசியல் வந்துட்டு திமுகவால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக சொல்றாரு. எந்த குற்றமும் செய்யாத ஒரு மனிதன் பேச வேண்டிய பேச்சு. நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, அரசு என்னிடம் ஈடு கொடுக்க முடியாமல் இத்தகைய காரியங்களை செய்கிறது என்று சொன்னால் அது புரிந்து கொள்ளத்தக்கது. ஏன் இவ்வளவு காலம் உன்னை இந்த அரசு விட்டு வைத்திருந்தது என்கின்ற கேள்விதான் எழுமே தவிர, இவ்வளவு வேலைகளையும் செய்கிறாய், இத்தனை பேர் இராணுவத்திலிருந்து வெளியவனெல்லாம் காவல்காரனாக வைத்துக் கொள்ள முடிகிறது, பெரிய வசதி, பெரிய ஆடம்பரமான வாழ்வு, இதெல்லாம் இங்கிருந்து வந்தது. ஒரு உதவி இயக்குனராக வேலை பார்த்து விட்டு வந்த ஒரு ஆளுக்கு இந்த வசதியெல்லாம் இங்கிருந்து வந்தது. எல்லாம் செய்கிறாய் நீ, ஆனால் எனக்கு தாக்கு பிடிக்க முடியும். என்ன தாக்கு பிடிக்க முடியவில்லை? நீ உலகு நீ பேசினாலும் கவர்னர் பேசினாலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. 2 பேர் பேசுவது தாக்கு பிடிக்க முடியவில்லை. இதெல்லாம் ஒரு பேச்சு. சரி, பேருக்கு இப்போ இத்தனை முறை வந்துட்டு சம்மன் அனுப்பியும் வந்துட்டு ஆஜராக மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்துக்கு காரணம் என்னங்கய்யா? தன் மீது ஒரு குற்றம் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆஜராகி விளக்கம் அளிச்சு அதுக்கான சாத்தியக்கூறுகளை நிறைவேற்றிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் வந்துட்டு இத்தனை முறை நான் ஒட்டப்பட்ட பிறகு வந்துட்டு ஒரு அடிதடி லெவலுக்கு போக வேண்டிய காரணம் என்னங்க இங்கே? அதுதான் இவருடைய தரம். பிறகு கொல்ல பயன்படும் கீழ் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பை நைத்தால்தான் சாறுதல். அதுபோல் இவர்களையும் ஒடுக்கினால்தான் இவர்கள் வழிக்கு வருவார்கள் என்பதுதான் அவருடைய தரம். அது தரம். இவரெல்லாம் அரசியல் பேசுகிறார். என்ன அரசியல் பேசுகிறார்? பூராவும் உளறல். தமிழ் தேசியமா ஏதோ ஒன்று ஆய்வு என்று பேசுகிறார். என்ன, என் தம்பியை தொட்டா பின்னால் வரும் தோட்டா, இதெல்லாம் ஒரு பேச்சு. இவருடைய தம்பியை தொட்டால் துப்பாக்கி தோட்டா வருமா, தம்பியை தொட்டால் பின்னால் வரும் தோட்டா, இது உடனே இதுக்கு 4 பேர் கைதட்டுகிறான். ரொம்ப கேவலமாக போய்விட்டது தமிழ்நாட்டு அரசியல். தகுதி வாய்ந்த மனிதர்கள்லாம் அரசியல் நடத்திய காலம் போய் ரொம்ப இந்த கடைகட்ட அரசியல் என்று நாம் சொல்வதற்கு சிறந்த மேற்கோள் சீமான் அரசியல் கட்சி தலைவராக இருப்பதுதான். காவல்துறை எல்லாமே முடிந்து விடும், கொஞ்ச நாளில் முடிந்து விடும். இங்கே தமிழகத்துல காவல்துறை பழிவாங்கும் நோக்கத்தில் தான் செயல்படுதாங்க. எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயமாகவும் ஆளும் கட்சிகளுக்கு ஒரு நியாயம். ஏங்க இந்த திமுக வேற என்ன செய்யும்? திமுகவினுடைய தகுதியே அதுதானே. இவர்கள் கையில் அதிகாரம் கொடுத்தால் குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல இதெல்லாம் புதிதா?
வேண்டாதவனை கருவறுப்பது என்பது திமுகவுக்கு புதிதா? வேண்டியவனை பாதுகாப்பது, அவன் எவ்வளோ கொலை குற்றம் செய்திருந்தாலும் இதெல்லாம் திமுகவுக்கு புதிதா? என்ன கேள்வியாகவே இதை விட்டு இதெல்லாம் நாடறிந்த உண்மை. விஜய் அவர்கள் சமீபத்தில் 2ஆம் ஆண்டு துறக்க விழாவில் பேசி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை முன்னிலைப்படுத்தியிருந்தாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆலோசகராக வந்த பிரசாந்த் கிஷோரை தன் அருகில் இருக்கட்டும், தன் முன்னாடி வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்க, இவருக்கு மதிப்பு ஏற்படுத்துவதற்காக ஒரு புதிதாக கொண்டு வந்திருக்கிற ஸ்டார் அவர். அதனால அதாவது அவரால் யாரையும் வெற்றி பெற வைக்க முடியும் என்ற ஒரு மாயை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவரை கொண்டு வந்து அவர் மூலமாக இவர் ஆட்சிக்கு வருவார், ஹீ இஸ் த நியூ ஹோப் என்று அவர் வாயால் சொல்லிவிட்டால் இதற்கு ஒரு 300-400 கோடி கொடுத்துருப்பார். நான் சொல்லுகிறேன், ஹீ இஸ் த நியூ ஹோப் ஃபார் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு ஒரு 300-400 கோடி கொடுத்துருப்பார். அவரிடம் இருக்கிற அந்த ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியம் பாமகவை அன்புமணியை முதலமைச்சராக்குகிறேன் என்று போய் இருந்த இடத்தை விட்டு கீழே இறக்கி விட்டார். இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். இப்பொழுது இது போதவில்லை என்று சொல்லி கிஷோரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், விஜய் தான் அந்த கட்சிக்கு தலைவர் என்று சொன்னார்கள், ஆனால் வேறொன்றை அறிவிக்கவில்லை. கிஷோர் தான் அந்த கட்சிக்கு செயல் தலைவர் போல இருக்கிறது. இப்பொழுது அவர் தான் நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகின்ற வகையில் பேச வேண்டிய கட்டம் இருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு அரசியல் தலைவர் தான் கட்சி நடத்தாமல் சுற்றி பெய்டு சர்வன்ஸை வைத்து கொண்டு கட்சி நடத்துவது என்பது காலப்போக்கில் இந்த நம்பகத்தன்மையை அடித்துவிடும். தங்களிடம் வந்துட்டு பணம்லாம் கிடையாது, மக்களோட உழைப்பு இருக்கு எங்கள்கிட்ட, மக்கள் பிரச்சனையாக நாங்கள் சிறைக்கு செல்ல. ஆதவர்ஜுனன் எதற்கு கூட்டிக் கொண்டு வைத்திருக்கிறார்கள்? ஆதவர்ஜுனன் என்ன பெரிய பரம ஏழையா? என்ன மாற்றின் அரசியலை கையில் எடுக்கிறார் என்பதுதான் என்னுடைய பொருள். இதெல்லாம் சும்மா ஏதாவது பேசுவார்கள். இதை பொருளற்ற பேச்சுக்கள். பேசிக்காவிலிருந்து துரத்தை பரந்தூர் விமான நிலையத்தை மறுபடியும் உண்டாக்குவதற்கு முனைப்பாக நிற்கிறார் நம்முடைய ஸ்டாலின். அடுத்த மாதம் நிலம் பறிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு காசு கொடுக்க போகிறார். பலவீனமான சில மனிதர்கள் பெற்று விடுவார்கள். பிறகு அப்படியே இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தி விட முடியும் என்று நினைக்கிறார் ஸ்டாலின். ஆகவே நான் சொல்லுகிறேன், அந்த பரந்தூரில் நஞ்ச நிலங்கள் அழிக்கப்படுவதை எதிர்த்து மறுபடியும் நம்முடைய விஜய் அங்கே செல்ல வேண்டும். ஒரு நாள் போனோம், பேசிவிட்டு வந்தோம், அதோடு முடிந்தது, நம்முடைய கடமை முடிந்தது என்று கருதக்கூடாது. ஏதாவது ஒன்றை மீட்டு கொடுத்தால்தான் இவர் மீது அந்த நம்பகத்தன்மை ஏற்படும். ஆகவே மீண்டும் இங்கே செல்ல வேண்டும். அஞ்சாதீர்கள், இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். மீண்டும் பெரிய அளவுக்கு நாம் போராடுவோம் என்று 28 கிராம மக்களையும் ஒன்று திரட்டி போராடினால் பரந்தூர் விமான நிலையம் ஒன்றும் ஏற்படாது. சேலம் 8 வழிச்சாலை நிறுத்தப்பட்டது, டங்ஸ்டன் ரத்து செய்யப்பட்டது. அதுபோல் இதுவும் நான் சொல்லுகிறேன், ஒரு பொதுவான ஒரு சட்டம் ஏற்படுத்தி ஆக வேண்டும். இது பரந்தூருக்கு மட்டுமல்ல, எந்த நஞ்ச நிலத்தையும் எந்த காரணத்துக்காகவும் எடுக்கவோ அழிக்கவோ கூடாது. செய்யாறில் மறுபடியும் அதை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். செய்யாறில் நஞ்ச நிலங்களெல்லாம் அழித்து அவர்களெல்லாம் குண்டாஸ், எங்கேயாவது நஞ்ச நிலத்தை அழிக்காதே என்று சொல்லுகின்றவனை குண்டாசில் பிடித்திருக்கிறார்களா? இது அரசா? இது ஒரு கேவலமான அரசு, கேவலமான அரசு. நஞ்ச நிலத்திற்கும் புஞ்ச நிலத்திற்கும் வேறுபாடு தெரியாத அரசு. தமிழ்நாடு உணவில் தன்னிறைவாக இல்லை. 3/4 தான் நம்முடைய தேவை இங்கே விளைச்சலில் நிறைவு செய்யப்படுகிறது. ஆந்திரா பொன்னியும் கர்நாடக பொன்னியும் வந்து தான் தமிழ்நாட்டினுடைய அரிசி தேவை நிறைவேறுகிறதே தவிர, இத்தகைய நிலையில் நஞ்ச நிலங்களை பூரா அழித்து விமான நிலையங்களாக்கி அதுவாக்கி இதுவாக்கி தொழிற்பேட்டைகளாக்கி ஏதாவது ஒரு புத்தி உள்ள அரசாக இருந்தால் ஒருவன் சொல்லுகிறான், எதிர்ப்பு கிளப்புகிறது, இது நல்லதா கெட்டதா என்று யோசிக்க தெரியும். ஒரே சிந்தனை தான். பரந்தூர் விமான நிலையம் இங்கே வந்தாக வேண்டும். அதற்கு முன்னாலேயே நாங்களெல்லாம் இடங்களை வாங்கி வைத்திருக்கிறோம். ஆகவே பரந்தூர் விமான நிலையம் வந்தால்தான் அவற்றுக்கு 1க்கு 10 விலை ஏறும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய தொழிலும் சிறக்கும், எங்களுடைய ஆட்சியும் சிறக்கும் என்று சொல்லுகிற இந்த ஆட்சியை நேருக்கு நேரே போய் அதனுடைய பிடரியை பிடிப்பதற்கு விஜய்க்கு தயக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன். ஒரு நாள் போய் வந்ததோடு இருக்கக்கூடாது. இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகின்ற அளவுக்கு இவர் திரும்ப திரும்ப போய் நெருக்கடி கொடுக்க வேண்டும். இல்லை, மத்திய அரசு தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஐயா, மாநில அரசு தான் இதில் வந்துட்டு இடம் கொடுத்தாங்க, நாங்கள் தேர்வு. ஆமாம், அது இவர்கள் தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. எந்த இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள், அந்த இடத்தை தேர்வு செய்து தா என்று சொல்கிறார்கள். அந்த விமான நிலையத்தை அமைத்து கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. பிறகும் ஏன் கைவிட முயற்சிக்க மாட்டேங்குது அரசாங்கம்? அந்த இடத்துல நான் சொன்னேன், சுற்றி இருக்கிற நிலங்களை எல்லாம் அப்புறம் என்ன விலைக்கு விற்பது? வாங்கிய விலைக்கே விற்பதா, இல்லை வாங்கிய விலையோட குறைவாக விற்பதா? விமான நிலையம் வந்தால் தானே இவர்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் சுற்றி வைத்திருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் ஏறும். தீர்மானிக்கிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. ஆகவே எதை தீர்மானிக்க போகிறோம் என்று அவர்கள் முடிவுக்கு வருகின்ற போது இந்த செய்தி மக்களுக்கு வெளிப்படாத போதே இவர்களுடைய G-Square போன்றவையெல்லாம் ஏராளமான நிலங்களை வாங்கி கையகப்படுத்தி கொண்டு விடுகிறார்கள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இருப்பது 100ஆக மாறும், ஒன்றாக இருப்பது 100ஆக மாறும். அப்படிப்பட்ட
நிலை இருக்கிற போது விமான நிலையத்தை எப்படி கைவிடுவார்கள்? நெருக்கி மண்ணையை பிடித்தால் ஆட்சியே போய்விடும் என்கின்ற அச்சத்தில் நான் சொல்கிறேன், இந்தி போராட்டத்தை ஒடுக்குகிறேன் என்று பக்தவச்சலம் கடைசியில் பெரிய வரம்பு மீறி அந்த போராட்டம் அசுர வடிவெடுத்தது. அதே மாதிரி ஒரு போராட்டத்தை நாம் மக்களிடையே ஏற்படுத்தினால் அந்த அசுர வடிவம் எடுக்கும். அதற்கு பிறகு இந்த ஆட்சி தொலையும். இவர்களுக்கு பிடுங்கினால்தான் விடுவார்களே தவிர இவர்கள் தானாக உணரக்கூடிய அறிவுடையவர்கள் இல்லை. திருமாவளவன் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருங்கய்யா, தமிழகத்துல யார் வந்துட்டு ஆட்சி அமைக்கினாலும் விசிகா தயவு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் நான் என்ன சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன் என்றால், விசிகாவை தவிர இவர் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இவர்கள் இல்லாமல் அமைக்க முடியாது என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் பரவாயில்லை. இல்ல, தங்களுக்கான செல்வாக்கு இன்னமும் வந்துட்டு நிரூபிக்காம இந்த மாதிரி வாய்ஸ் அவடால தான் திருமாவளவன் இருக்காங்க. இது என்ன மக்கள், நீ கேட்பதை மக்கள் அறிவார்கள். 3% 4% வாக்குகளை வைத்து கொண்டு என்றைக்கும் கூட்டணி இல்லாமல் வாழ முடியாது என்கின்ற காரணத்தினால்தானே நமக்கு உயிர் கொள்கைகள் எல்லாம் நாம் பலியிட்டு விடுகிறோம். எங்க வேண்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று கருதுவதற்கு மிகப்பெரிய காரணமே மீண்டும் ஒரு இடம் 2 இடம் கூட பெற வேண்டுமே தவிர மற்றபடி நாம் வெளியேறிவிட்டால் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் என்று அவருக்கு தெரிகிறது. 2 எம்பியும் 4 எம்எல்ஏயும் வருகின்ற அளவுக்கு அந்த கட்சியில் என்ன இருக்கிறது? கூட்டணியினால் கிடைக்கிறது. அவர்கள் வடை பாயசத்தோடு, முன்பு நான் சொன்னது போல் வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டு தச்சனை வேறு வைக்கிறார்கள் இலையிலே சாப்பிடுவதற்கு. இதை விட்டு யார் வெளியே வருவார்கள்? சினிமாவில் காலாவதி ஆனவர்கள் தான் அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே பொருந்தும் அப்படின்னு சொல்லி பதில் விமர்சனம் வருகிறது இல்லைங்க, அவங்களோட கருத்துன்னு. எவனாக இருந்தாலும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றாக வேண்டும். இது வேடிக்கை காட்டப்படுகின்ற இடமில்லை. வந்தவுடன் 10 பேர் கூட தெரிவானே தவிர சீமானுக்கே ஆள் தெரிகின்ற போது உலகத்தில் யாருக்கு ஆள் சேர மாட்டான்? என்ன இருக்கிறது சீமானிடம்? உளறலை தவிர சும்மா தோட்டா முட்டா மட்டா என்று பேசி கொண்டு திரிகிற ஒரு ஆளுக்கே 10 பேர் இருக்கிறான் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் அறிவுபூர்வமாக அரசியல் நடந்த காலம் மலையேறிவிட்டது. ஆகவே வர வர முதலமைச்சர் தரம் இறங்குகிறது. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சீமான் போன்றவர்களின் தரமும் இதுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலே தரைமட்டத்துக்கு வந்துவிட்டது. பெண்களுக்கு தினந்தோறும் இந்த பாலியல் வன்கொடுமைன்றது நடந்துட்டு இருந்துச்சு. இதை திசை திருப்பதான் ஹிந்தி திணிப்பு அப்படின்றத முதல்வரே கையில் எடுத்திருக்காரு அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வருது இல்லை, உங்களை பார்வை என்னங்க இதில்? அதுதான் உண்மை. ஒரு கிழவி, பல்லு போன கிழவியை கூட விட மாட்டேன்கிறார்கள். ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. ஒரு தோட்டை அறுப்பதற்கு ஒரு பெண்ணினுடைய மூதாட்டியினுடைய உயிரையே எடுக்கிறான். கற்பழிப்பு என்று நாள்தோறும் சொல்லப்படாத நாளையே நாம் பார்க்கவில்லை. 4வது வகுப்பு படிக்கிற பெண்ணை கற்பழிக்க போகிறான். இதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத கொடுமைகளாகவும், இவையெல்லாம் ஸ்டாலின் காலத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் போலீஸ் என்பது ஒரு கூலி பட்டாளமாக ஆகிவிட்டால் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றுவதற்குரிய அமைப்பில்லை. அது ஒரு கூலி பட்டாளம். இவர்கள் ஏவினால்தான் அவர் செயல்பட முடியும். நாயை வளர்த்து அந்த நாய் தானாக தன்போக்கில் செயல்படாது. இவன் ஏவினால் அது பாயும். அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய தன்மையே. அதுதான் மக்கள் ரொம்ப கொதித்தெழுவார்கள். ஏனென்றால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒன்றும் சரியாக இல்லை, யாரும் பாதுகாப்பாக இல்லை. சும்மா இந்த 1000-2000 நாம் மாதம் கொடுத்து விட்டு வாக்கு பெற்று விட முடியும் என்று அவர் கருதுகிறார். பிறகுதான் அவருக்கு தெரியும் 67 காங்கிரஸ் தகர்ந்து போனது போல இவர்களும் தகர்ந்து போகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை. கண்டிப்பாக இவர்கள் 26 இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எதிரான உணர்ச்சி என்ன, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரவில்லை, அவை தனித்தனியாக இருக்கின்றன. ஆகவே நாம் கூடிய பலத்தோடு இருக்கிறோம். நம்முடைய வாக்கு வங்கி இன்னும் 1-2 விழுக்காடு குறைந்தாலும் நாம் ஆட்சிக்கு வருவதற்கு அது வழிவகுக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் மக்கள் வெம்பி போய் மாற்று ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை கருணாநிதி ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றார். இதை கருணாநிதியே வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்க மாட்டார். வெறும் ஒரு ஆள். எவ்வளவு நேரம் மக்களிடையே இருக்கிற அந்த வெம்பலை, மக்களிடம் இருக்கின்ற அந்த வெறுப்பை கருணாநிதியால் அறிய முடியவில்லையே. அது வாக்குச்சீட்டில் தான் வெளியாகுமே தவிர வெறும் கூட்டணி கணக்கு போட்டு எல்லாருக்கும் இன்னென்ன வாக்கு இருக்கிறது, கூட்டினால் நமக்கு இவ்வளவு வருகிறது, நாம் ஆட்சிக்கு வருவோம் என்பதெல்லாம் உண்மையாக இருக்கவே முடியாது. கடைசி கட்டத்தில் சேராதவர்களெல்லாம் சேருவார்கள். பாருங்கள், சேராதவர்களெல்லாம் சேருவார்கள். தொகுதி மறுசீரமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல இருந்து கொஞ்சம் விளக்கம் வந்திருக்கீங்க. எது தொகுதி மறுசீரமைப்புல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புல என்ன நடக்குது என்று பார்த்து தான் நாம் முடிவு செய்ய முடியும். இவர்கள் ஒரு அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அச்சம் அடிப்படையற்றது. அது ஒன்றும் அப்படி செய்ய போவதில்லை, உங்களுக்கு எண்ணிக்கை குறையாது பாராளுமன்றத்தில் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் அது நடைமுறைக்கு வந்தால்தான் நாம் பேச முடியுமே தவிர ஊகத்தின் அடிப்படையில் பேசுவது சரியாக இருக்காது.